வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஈஸ்வரி, கழட்டி விடுங்க. ஐயோ, ஈஸ்வரி வாங்க. ஏய் சம்பத், என்ன பண்ற? சின்னையா, போலீஸ். டேய் வாடா, இவ்வளவு தைரியம் வாடா. அத்தை, ரத்தம். அத்தை, துளசி, ரொம்ப நன்றி. நீ வந்து என் உயிரை காப்பாத்திட்ட. என்ன சின்னையா, எனக்கு போய் நீங்க நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு அதெல்லாம் பரவாயில்ல. அத்தையா அந்த கிரிஜா கடத்திட்டு போயிட்டா. ஐயோ, என்ன சொல்ற துளசி? ஆமா சின்னையா, அத்தையா ஈஸ்வரி அக்கா காப்பாத்த போயிருக்காங்க. எப்படியாவது அவங்க காப்பாத்திடுவாங்க. வாங்க, நம்ம லேட் பண்ண வேணாம், நம்மளும் அங்கே போயிடுவோம். வாங்க. என்னாச்சு டாக்டர்? அத்தை பின்மண்டையில கிரிஜா உருட்டு கட்டையால அடிச்சிட்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர், நீங்க தான் காப்பாத்தணும். என்ன ஈஸ்வரி, வசந்தரா விஷயத்துல கவனமா இல்லன்னா அவன் உயிருக்கே ஆபத்தாகும்னு சொல்லிருக்கல. என்ன நீங்க பதட்டப்படாம இருங்க. நீங்க இங்கே இருங்க ஈஸ்வரி. சிஸ்டர், ஸ்கேன் எடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. ப்ளீஸ் டு இட். ஓகே. டாக்டர், அத்தை வசந்தரா ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்காங்க. இம்மீடியட்டா ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஆபரேஷன் பண்ணா அதுக்கப்புறம் எந்த ஆபத்தும் இல்லையா டாக்டர்? அப்படி சொல்ல முடியாது ஈஸ்வரி, சான்சஸ் ரொம்ப கம்மி தான். வசந்தராக்கு ஆபரேஷன் பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்க தான் ஈஸ்வரி டிசைட் பண்ணணும். டாக்டர், நான் என்ன டிசைட் பண்ணுவேன்? என் அத்தையை எப்படியாவது காப்பாத்தி தான் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு நம்பிக்கையா நீங்க ஏதாவது சொல்லுங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். ஈஸ்வரி, வசந்தராவை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒருத்தரால தான் முடியும். டாக்டர், அது யாருன்னு சொல்லுங்க. டாக்டர் காயத்ரி. டாக்டர் காயத்ரியால தான் வசந்தராவை காப்பாத்த முடியும். இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷன் பண்ணி எத்தனையோ பேஷண்ட்ஸ டாக்டர் காப்பாத்திருக்காங்க. அப்படின்னா இமீடியட்டா உங்களை காண்டாக்ட் பண்ணி வர சொல்லுங்க டாக்டர். இல்ல ஈஸ்வரி, அவங்கள பிடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. அவங்க ரொம்ப பிஸி. அவங்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல விசிட்டிங் டாக்டரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப காஸ்ட்லி. அவங்க ஃபீஸும் ரொம்ப ஜாஸ்தி. இதெல்லாம் ஓகேனா நான் அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க ட்ரை பண்றேன். ஓகே, என்ன சொல்றீங்க? டாக்டர், பணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடுறேன். நீங்க அவங்களோட அப்பாயின்மெண்ட்டை வாங்குங்க. எப்படியாவது அவங்கள வர வச்சு அத்தைக்கு ஆபரேஷன் பண்ணுங்க. என் அத்தைய நான் காப்பாத்தியே ஆகணும் டாக்டர். ஓகே ஈஸ்வரி,
நான் உங்ககிட்ட பேசிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் சரிங்க, பண்றேன். டாக்டர். ஓகே? ம். உங்க ஹஸ்பண்டுக்கு இனிமே எந்த ஆபத்தும் இல்ல. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு அவரை காப்பாத்தியாச்சு. நீங்க கவலைப்படாதீங்க. ம்? டாக்டர், என் மாங்கல்யத்தை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. நீங்க தான் என் கொலசாமி டாக்டர். டாக்டர், எங்க உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டோம் டாக்டர். டாக்டர், உண்மையிலே இது ரொம்ப பெரிய விஷயம். கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாத இந்த கேஸ நீங்க ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சிட்டீங்க. உண்மையிலே நீங்க ஒரு ஜீனியஸ் தான் மேடம். உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றத நாங்க ரொம்ப ப்ரௌடா நினைக்கிறோம் டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூங்க. நான் இன்னொரு ஹாஸ்பிட்டல் போகணும். I'll see you. ஓகே டாக்டர், Bye. வாங்க. அம்மா டாக்டர்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. நீங்க என் புள்ள உசுரை காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. ஆனா இந்த ஆஸ்பத்திரியில 7 லட்சம் ரூபாய் கட்ட சொல்றாங்கம்மா. கொஞ்சம் குறைக்க சொல்லுங்கம்மா, பெரிய உதவியா இருக்கும்மா. இங்க பாருங்க, நான் நல்லபடியா ஆபரேஷன் பண்ணி உங்க பையன் உயிரை காப்பாத்திட்டேன். என்னோட டியூட்டியை நான் நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டேன். என்னால முடிஞ்சது இதுதான். மத்தபடி பண விஷயத்துல என்னால தலையிட முடியாது. இத பத்தி நீங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட தான் பேசணும். ஐயோ அத்தை, இதெல்லாம் டாக்டர் கிட்ட போய் வேற பேசலாமா? என்னம்மா பண்றது? டாக்டர் போன். ஹலோ, குட் மார்னிங். யா, குட் மார்னிங் டாக்டர். எங்க ஹாஸ்பிட்டல்ல வசந்தரான ஒரு பேஷண்ட் ஓகே டாக்டர், நான் இன்னும் 2 ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போகணும். அதனால லேட் ஆயிடும். நான் மார்னிங் வந்து பாக்குறேன். ஓகே, தேங்க்யூ சோ மச் டாக்டர். தேங்க்யூ. பை. டாக்டர், நாளைக்கு மார்னிங் இங்கேயே 2 ஆபரேஷன் இருக்கே. So what? early மார்னிங்கே நான் அந்த பேஷண்ட்டை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஓகே மேடம். தேங்க்யூ. ஈசு ஈசு அம்மாக்கு என்னாச்சு? ஈசு அம்மாக்கு என்னாச்சு? அம்மா அங்க ஈசு கிரிஜி ஏதோ அம்மா அடிச்சிட்டாலுமே, அதனாலதான் அம்மா இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறதா துளசி சொன்னாங்க. அம்மாக்கு என்னாச்சு சொல்லு. அம்மா நல்லா தானே இருக்காங்க. அம்மாக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. சொல்லு ஈசு, ஏதாவது வாயை திறந்து சொல்லு. என்னக்கா, அத்தைக்கு என்னாச்சு? அத்தைக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க துளசி. ஈசு என்ன சொல்ற நீ? அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணணுமா? என்ன ஈசு இதெல்லாம்? எதுக்கு ஆபரேஷன் பண்ணணும்? சின்னையா, நீங்க பயப்படாதீங்க. இது ஒரு சின்ன சாதாரண ஆபரேஷன் தான். இந்த ஆபரேஷன் பண்ணிட்டா நம்ம அத்தைய காப்பாத்திடலாம்.